Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது மாவிளக்கு, அதாவது ஆடி மாதத்தில் அம்மனுக்கு செய்யக்கூடிய மாவிளக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து என்ன, மாவு பச்சரிசி நீங்கள் கடையில் கேட்டாவே தருவாங்க. அந்த மாவு பச்சரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணியில் வந்து நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். அதாவது ட்ரைனா என்னென்னா ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். அந்த அரிசியை தொட்டால் ஒரு வெட்டாகவும் இருக்கும், கொஞ்சமாக ஈரப்பதம் வந்து கட்டாயம் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி இல்லைனா கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். சரி, மிக்ஸி இல்லைன்னா நம்ம வந்து மாவு அரைக்கிற மிஷினில் கொடுத்து அரைச்சி செய்யணும். நான் வந்து இன்றைக்கி மிக்சிலேயே அரைச்சி அதை வந்து சளிச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, இதை வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மாவு பச்சரிசி ஊற வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 hours நான் ஊற வச்சுருக்கிறேன். இதை வந்து தண்ணியை வந்து நம்ம வடிச்சுக்கலாம். வடிச்சுட்டு நம்ம ஒரு டவலில் வந்து காய வச்சிடலாம். இப்போ நம்ம அரிசியை வந்து நல்லா காய வச்சுக்கலாம். இது வந்து லைட்டாக வந்து ஈரப்பதம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். இடியாப்பம் எல்லாத்துக்குமே இதே ப்ராசஸ் தான். இது வந்து ஒரு 30 to 45 minutes வரைக்கும் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அரிசியை வந்து 1 hour நல்லா ஊற வச்சுட்டோம். ஊற வச்சுட்டு நம்ம நல்லா பரப்பி வச்சுருந்தோம். நான் வந்து வேறு டவல் மாற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அதாவது நல்லா ஈரம் இருக்கும். இப்போ நம்ம கையில் பிடிச்சினா வெட்டாக இருக்கணும், கொஞ்சமாக இருக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அரிசி வந்து அங்கங்கே ஒட்டணும். இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுக்கலாம். விளக்கு மாவுக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க. நம்ம இதுலேயே வந்து என்னென்னா துள்ளு மாவும் செஞ்சுக்கலாம். துள்ளு மாவுனா என்னங்கிறத நான் சொல்கிறேன். விளக்கு மாவு செய்ய முடியாதவங்க வந்து துள்ளு மாவு செய்வாங்க. நான் 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் வெட்டாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சிட்டு துள்ளு மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு, அதாவது சின்ன கப் அளவுக்கு ஒரு 25 to 30 grams அளவுக்கு எடுத்துக்கலாம். மீதி வந்து நம்ம விளக்கு மாவுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மாவு நம்ம அரைச்சிட்டோம். இது வந்து என்னென்னா லைட்டாக வந்து நரன்னு இருந்தாலுமே ஓகே தான். துள்ளு மாவுங்கிறது வந்து என்னென்னா, நம்ம வந்து விளக்கு மாவு செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி பச்சரிசியில் வெல்லம் சேர்த்துக்கிறதுக்கு தான் துள்ளு மாவை எடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கோட நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் வந்து வாசனைக்கு ஒரே ஒரு ஏலக்காய் சீடு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் வந்து நான் துருவி வச்சுருக்கேன். கொஞ்சமாக நம்ம துருவின வெல்லத்தை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுதான் வந்து துள்ளு மாவுன்னு சொல்லுவோம். நம்ம இப்போது துள்ளு மாவு தனியாக ரெடி பண்ணியாச்சு. நம்ம கொஞ்சமாக துள்ளு மாவு கூட சுக்கு பொடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம விளக்கு மாவு செய்கிறதுக்கும் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். சுக்கு பொடி ஆட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஏலக்காய், நம்ம 2 கப்பு அளவுக்கு மாவு போட்டிருக்கிறோம். இதுக்கு என்னென்னா 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கூட விட வேண்டியதில்லை, நம்ம தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நான் வந்து இப்போ 200 grams அரிசி எடுத்துருக்கிறேன்னா நான் 100 grams அளவுக்கு தான் வெல்லம் எடுத்துக்கிறேன். இதில் நான் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா கை விட்டு நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா என்னென்னா பத்தாத மாதிரி இருக்கும், ஆனால் பிசைய நல்லா இலகி கொடுக்கும். தண்ணி இதுலேயே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. இது ஒரு 10 minutes வந்து மினிமம் பிசையணும். நம்ம மீதி இருக்கிற வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டிங்கன்னா என்னென்னா ஃபுல்லாக தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் பொறுமையாக தான் இது வந்து பிசைஞ்சிட்டே இருக்கணும். இதுக்கு நம்ம ஒரு 1/2 tablespoon அளவுக்கு பொட்டுக்கல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் வந்து நல்லா கலராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா இன்னும் நல்லா வந்து கலர் கிடைக்கும். நான் வந்து வெள்ளை கலர் வெல்லம் ஆட் பண்ணதுனால உங்களுக்கு கலர் அந்தளவுக்கு கிடைக்கல. இப்போ நம்ம இதை வந்து 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். நம்ம இதையும் அதே மாதிரி உருட்டிக்கலாம். இதுவே பார்த்திங்கன்னா நல்லா இலக்கம் கொடுக்கும். இதே நம்ம எந்த ஷேப்புக்கு வேணுமாலும் மாற்றிக்கலாம். நல்லா உருட்டிட்டோம். இப்போ நம்ம சிலிண்டர் மாதிரி பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு 2-3 டைம் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்ததையும் நல்லா உருட்டிக்கலாம். இந்த மாதிரியும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சிலிண்டர் மாதிரி உருட்டிக்கலாம். இப்போ நம்ம விளக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு என்னென்னா ஒரு ஜஸ்ட்டு இந்த மாதிரி குழி பண்ணிக்கலாம். நம்ம நெய் போட்டுக்கலாம். இதுக்கடையில் நம்ம பொட்டு வச்சுக்கலாம்.
ஒரு சிலர் 5 3 வைப்பாங்க, நான் வந்து 3 வைக்கிறேன். எப்போவுமே திரி பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் தான் திரி போடணும்பாங்க. நம்ம லைட்டாக அப்படி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிடும். மாவிளக்கு ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஆடிக்கூழ். ஆடி மாதத்தில் வந்து அம்மனுக்கு வந்து நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு ஆடிக்கூழ் செய்வோம். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னா, அதாவது நம்ம வந்து ராகி வாங்கிட்டு அதை நல்லா ஊற வச்சுட்டு, அதாவது ஒரு 3 hours நல்லா ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு ஒரு பதப்படுத்திட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சும் செய்யலாம். இப்போ வந்து என்னென்னா கடையிலேயே வந்து ராகி மாவு இருக்குது. இப்போ நம்ம அதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ராகி மாவை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஈவினிங் வந்து நம்ம காய்ச்சறதை பார்க்கலாம். இப்போ ஆடிக்கூழ் எப்படி செய்யணுங்கிறத பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி 250 grams அளவுக்கு மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு கரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லை, ஓரளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ். அதாவது என்னென்னா, இந்த மாதிரி கரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். சாயந்தரமாக வந்து நொய்யரிசி போட்டு காய்ச்சிட்டு அதையும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். அடுத்த நாள் தான் கரைக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதாவது சத்து வந்து நம்மளுக்கு டபுள் மடங்கு கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை வந்து மூடி போட்டுட்டு நம்ம சாயந்தரமாக எடுத்துக்கலாம். நல்லா பிடிச்சிரும். நம்ம காலையில் வந்து கரைச்சி வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருக்கு. அதை லைட்டாக நுர கட்டின மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 50 grams அளவுக்கு நம்ம நொய்யரிசி ஊற வச்சுருக்கிறோம். இது 20 minutes நல்லா ஊறிடுச்சு. இது வந்து செகண்ட் ப்ராசஸ். ஒரு பாத்திரத்தில், அதாவது 2 டம்ளர் அளவுக்கு நம்ம ராகி மாவு போட்டோம். 1 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். 5 6 7 8 9 10 1/2 டம்ளருக்கு நம்ம 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 2. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம நொய்யரிசியை ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருக்கிறோம், அதாவது 20 minutes ஊறினா நொய்யரிசி ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்கணும். அதாவது அரிசியும் நல்லா வேகணும். 3/4 வாசி வந்ததுக்கப்புறம் நம்ம ராகி மாவு கரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற இந்த ஒயிட்டை மட்டும் எடுத்துடலாம். அதாவது நுரை. இது வந்து ஸ்டார்ச் வந்து நிறையா இருக்கும் பச்சரிசியில். நம்ம மேக்ஸிமம் என்னென்னா இந்த நுரையை வந்து எப்போவுமே ரிமூவ் பண்ணிடணும். அரிசியில், பருப்பில், அதாவது பாசி பருப்பில், துவரம் பருப்பில் வர நுரை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டா உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ அரிசி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். சீக்கிரமாக இது வந்து வெந்துடும். நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, அதாவது 3/4 வாசி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ராகி மாவை நம்ம காலையிலேயே ஊற வச்சுருக்கிறோம். அந்த மாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கணும். அப்போ என்னென்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா குருணையாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது வந்து கரெக்டான பதம். இப்போ நம்ம ராகி மாவை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே கலக்கிட்டே இருக்கலாம். இது சீக்கிரமாக வெந்துடும். இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையுமே நல்லா கலரிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணி கூட மிக்ஸ் பண்ணணும். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம லைட்டாக மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா இது செய்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு 12 minutes எடுத்துருக்குறோம். அதாவது இந்த ராகினோட ஸ்மெல்லும் நல்லா வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம காலையில் தான் எடுத்து கரைக்க போகிறோம். ஏன்னா இது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம இருக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராகி மாவை கரைச்சி வச்சிடணும். ஃபெர்மெண்டேஷன் 8 hours. 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம நொய்யரிசி போட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சிடணும். நாளைக்கு வந்து நம்ம தயிர் ஊற்றி நல்லா கரைச்சிட்டு, அதாவது கூழ் செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். உப்பு வந்து நம்ம கரைக்கிறப்ப ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே மூடி நாளைக்கு எடுத்துக்கலாம். இதில் வந்து அதாவது ஸ்டீம் என்ன இருந்தாலும் அந்த புகெல்லாம் போயிடும். நம்ம அதனால் இதிலே வச்சுக்கலாம். அவ்வளோதான். நம்ம நேற்று வந்து காலையில் வந்து என்ன பண்ணோன்னா ராகி மாவை புளிக்க வச்சுட்டு
ஈவினிங் வந்து நல்லா அதாவது நொய்யரிசி போட்டு நல்லா காய்ச்சி வச்சுட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிச்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அதாவது நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிச்சிருச்சு. இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஆடிக்கூழுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். அதாவது முந்தின நாள் வந்து மாவை கரைச்சி புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நொய்யரிசி போட்டு காய்ச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக இதை வெளியில் வச்சிடணும். அதாவது உப்பு எதுவுமே சேர்த்தாமல் வைக்கணும். உப்பு போட்டிங்கன்னா நீர்த்து போயிடும். அதாவது இந்த மாதிரி கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் தண்ணி விட்டுரும். அது மாதிரி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து நம்ம கரைச்சிக்கலாம். கரைச்சிக்கிறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேன். கரைக்கிறதுக்கு வந்து நம்ம 1 கப் தயிர் எடுத்துக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இல்லைனா வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு மோர் மிளகா, அதாவது கூழ் வந்து கரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிறோம். ஊறுகாய் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயில் நல்லா கீறிட்டு உப்பு சேர்த்து கூட நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ஸ்பெஷல், அதாவது ஆடிக்கூழப்போ இந்த மாதிரி வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். இப்போ வந்து கரைச்சிக்கலாம். அதாவது இப்போ நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம 3 கரண்டி தான் ஃபஸ்ட்டு நம்ம கரைக்க போகிறோம். இதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இந்த கரைக்கிறதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்படி பண்ணிவிட்டு கையில் கரைச்சா தான் வந்து நல்லா டேஸ்ட் கிடைக்கும். கரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா கை விட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சிட்டோம். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். கூழ் வந்து என்னென்னா எப்போவுமே கெட்டியாக இருக்கக்கூடாது, இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கணும் கூழ்லாம். நம்ம நல்லா கரைச்சிட்டோம். அடுத்தது வந்து மோர் மிளகாயை வந்து நம்ம ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். இது கூட நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இருக்கிற இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சிட்டோம். அடுத்தது வந்து மோர் மிளகாயை எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மோர் மிளகாயை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறதுக்கு ஆடிக்கூழ் ரெடி ஆயாச்சு. நான் ஆடிக்கூழ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். பிறன் பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். பிறரை பழி கூறும் குணம் உள்ளவர்களின் குறைகளை அனைவரும் கவனிப்பர். அவரின் குணங்களை எல்லோரும் பழித்து பேசுவர்.